ஹாய், எப்படி நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ நம்மளோட ட்ராப்ஷிப்பிங் சம்மந்தமான வீடியோவில் 3வது பார்ட். மிச்ச நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோவில் ட்ராப்ஷிப்பிங் சம்மந்தமான எந்த ஒரு யூடியூப் வீடியோவிலையும் நீங்கள் பார்க்காத ஒன்று நான் சொல்ல போகிறேன். அதாவது உலகத்தில் இருக்க எந்த யூடியூபரும் ட்ராப்ஷிப்பிங் சம்மந்தமான வீடியோ போடுறப்போ இப்படி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எந்த யூடியூபருமே ட்ராப்ஷிப்பிங் சம்மந்தமான ரிசர்ச் பண்ணுறப்போ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன, அதில் இருக்க பெனிஃபிட் என்ன, அது எவ்வளோ ஈஸியாக இருந்தது எனக்கு என்னோடய ட்ராப்ஷிப்பிங்கை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ட்ராப்ஷிப்பிங்கில் ஏற்கனவே நம்ம 2 வீடியோ போட்டிருக்கிறோம். இது வரைக்கும் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த 3வது பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராப்ஷிப்பிங்குக்குரிய ஒரு நல்ல ஒரு சப்ளையரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ட்ராப்ஷிப்பிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சப்ளையர் தேவை. அதாவது நீங்கள் ட்ராப்ஷிப் பண்ண போகிற சாமானை எங்கே வாங்குறது, இல்லை யாருக்கிட்ட வாங்குறது, அதை எப்படி வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோட கடைசியில் நீங்கள் போன வீக் வந்துக்கிட்டு ஒரு வீடியோக்குள்ளே கமெண்ட் மட்டும் பண்ணியிருந்தா 10 ட்ரோனும், ஃபேஸ்புக்கில் கொண்டு போயிட்டு ஷேர் பண்ணியிருந்தா 25 ட்ரோனும் எடுத்துக்கிறதுக்கான ட்ரோவும் இருக்குது. Share knowledge. I'm fun. I'm a software engineer. I am a digital nomad. I love food. I'm adventurous. I'm an internet geek. I travel every weekend. And I am Riffaz. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ராப்ஷிப்பிங் வீடியோ வந்துக்கிட்டு ட்ராப்ஷிப்பிங் இன்ட்ரொடக்ஷனாக இருந்தது. 2வது வீடியோ வந்துக்கிட்டு ஒரு ப்ராடக்ட்டை எப்படி சூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 20 விஷயங்கள் அதில் சொல்லியிருந்தேன். ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறப்போ நீங்கள் குறைஞ்சது 20 விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். அந்த 20 விஷயங்களை நான் வந்துக்கிட்டு ரொம்ப கிளியராக போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது போல் வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோ, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அப்படி ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க, எதை விற்க போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ இதை யாருக்கிட்ட வாங்க போகிறீங்க, இல்லை எப்படி வாங்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வாங்குறவர் இல்லை உங்களுக்கு சப்ளை பண்ணுறவர் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸோட இருக்கணும், இல்லை என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ட்ராப்ஷிப்பிங் சப்ளையர் ஒருத்தர் தேடணும் அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது வந்துக்கிட்டு அலிஎக்ஸ்பிரஸில் மில்லியன் கணக்கான சைனீஸ் சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துக்கிட்டு நார்மலாகவே குறைஞ்ச விலையில் எல்லா ப்ராடக்ட்ஸும் கொடுத்துட்டு இருப்பாங்க மற்ற வெப்சைட்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இப்போ நீங்கள் அலிஎக்ஸ்பிரஸில் ஒரு சப்ளையரை அவர் குறைஞ்ச விலைக்கு ஒரு ப்ராடக்ட் தாரார் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும் அவரையே நீங்கள் உங்களோட சப்ளையராக சூஸ் பண்ண இயலாது. நீங்கள் நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாம். ஸோ முதலாவது நீங்கள் ஒரு சப்ளையர் சூஸ் பண்ணுறப்போ பார்க்க வேண்டியது அவருக்கு இருக்கிற ஃபீட்பேக், இல்லை அவரை ஸ்டோருக்கு இருக்கிற ஃபீட்பேக். ஸோ நார்மலாக ஒரு 100க்கு 90% சொல்கிறது நம்மளுக்கு பெருசு மாதிரி தெரியும், ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் மாதிரி தெரியும். இருந்தாலும் 90% சொல்கிறது ட்ராப்ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நம்பர் கிடையாது. அதாவது 90% பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கிற ஒரு சப்ளையர் வந்து ஒரு குட் சப்ளையர் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு சப்ளையர் சூஸ் பண்ணுறப்போ குறைஞ்சது அவர் 95லேருந்து ஒரு 97க்குள்ளேயாவது அவரோட ஃபீட்பேக் இருக்கணும். ஸோ 95லேருந்து 97க்குள்ளே இருக்கிற ஒரு சப்ளையரை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வேண்டி 97% விட கூடுதலான ஃபீட்பேக் இருக்கிற சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அப்படி இருந்தாலும் ரொம்ப நல்ல. இருந்தாலும் 97 விட கூடுதலாக இருக்கிற சப்ளைஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு இது வரைக்கும் 99% பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிக்க முடியுது. நான் அவருக்குள்ளாக சில ப்ராடக்ட்ஸை ட்ராப்ஷிப்பிங் பண்ணியிருக்கிறேன், அது ஸ்மூத்தாகவும் இருந்தது. ஸோ முதலாக நீங்கள் பார்க்க வேண்டியது பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் 95% to 97. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அலிஎக்ஸ்பிரஸ் போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட்டுக்கு போனால் அதில் கீழுக்கு சப்ளையர் இல்லை செல்லர் டீட்டெயில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க சொன்னால் அவரோட ஸ்டோருக்கு போகும், இல்லை அவரோட பர்சனல் ப்ரொஃபைலுக்கு போகும். இங்கே நீங்கள் மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இது வரைக்கும் எத்தனை ஃபீட்பேக் அவருக்கு வந்திருக்குது, அது எத்தனை % பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இதில் 95க்கு கூட இருக்கிற ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சப்ளையர் அவர் உங்களுக்கு தார ப்ரைஸ். இப்போ ஒரு சப்ளையர்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதே ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு சப்ளையர் இல்லை இன்னொரு செல்லர் என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு ஈஸியாகவே அலிஎக்ஸ்பிரஸில் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஷார்ட் பைக்கு மேலே போயிட்டு பார்த்தீங்க, ஸோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி வரப்போ அந்த ப்ராடக்ட்டை எத்தனை பேர் எவ்வளோ விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இடையில் இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களோட சப்ளையர் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தருவாருன்னு சொன்னால் அது ஒரு நியாயமான விலையாக இருக்கும். இருந்தாலும் நான் வழக்கமாக சூஸ் பண்ணுறது செகண்டாக இருக்கிறது. ஏன்னா சொன்னாக்க செகண்டாக இருக்கிறது வந்துக்கிட்டு
மூன்றாவதாக இருக்கிற கேட்டகரிக்குள்ள இருக்கிற ப்ரைஸை விடவும் குறைஞ்ச விலையில் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் மாதிரி நிறைய வச்சு விற்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்துக்கிட்டு பொதுவாகவே ஒரு செல்லர் வந்துக்கிட்டு ஒன்றுக்கும் அதிகமான ப்ராடக்ட்ஸை தான் செல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு சப்ளையர்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை மட்டும்தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ ஃபீட்பேக், எவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கட்டாயம் பார்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் ஒரு சப்ளையர் வந்து ஒரு 3 ப்ராடக்ட் செல் பண்ணுறாருன்னு சொல்லி வச்சுக்குவோம். இதில் 2 ப்ராடக்ட் அவர் சரியாக செல் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வரலன்னு சொன்னாக்க நீங்கள் அது தெரியாமல் அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி ட்ராப் ஷிப்பிங் பண்ண போகிறீங்க அந்த சப்ளையர் வச்சு அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக உங்களுக்கு பின்னால் பிரச்சனை வரும். ஸோ ஒரு செல்லரை வச்சு ஒரு சப்ளையரை வச்சு எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஃபீட்பேக் வந்திருக்குதுன்னு சொல்லி அப்புறம் அது தனியாக வரியாக நீங்கள் பார்த்துக்கணும். அதை நீங்கள் இங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு செல்லர் வந்துக்கிட்டு ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க அந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக அவர் நிறைய அறிவுள்ளவரா, அவர் நிறைய நாலேஜ் உள்ள ஒருத்தரா, இல்லை அவர் ரொம்ப ஹேண்டில் பண்ண ஒருத்தராக இருந்தால் தான் அவருக்கு அது சம்மந்தமாக நிறைய டீட்டெயில் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரிக்கும் மார்க்கெட்டில் கம்பெட்டிட்டிவ் ப்ரைஸுக்கு உங்களுக்கு தரக்கூடிய மாதிரிக்கும் இருக்கும். ஸோ இப்போ அவர் ப்ரொஃபைலுக்கு இல்லை அவர் ஸ்டோருக்கு போனீங்கன்னு சொன்னாக்க அவர் அதே கேட்டகரியில் எத்தனை ப்ராடக்ட்டை அவர் விற்கிறார், இல்லை அது சம்மந்தமான ப்ராடக்ட் அவர் ஸ்டோரில் நிறைய இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. சிலர் மாதிரி வந்துக்கிட்டு அவங்களுக்கு பெருசாக நாலேஜ் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை கூட விற்க பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு எலக்ட்ரானிக் இப்போ தான் அந்த ஒரு ஹெட்ஃபோனை தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹெட்ஃபோன் சம்மந்தமான பிராண்டுகள் அவர் நிறைய வச்சிருக்கிறாரா, இல்லை ஒரே பிராண்டை ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை ஹெட்ஃபோன் என்ற அந்த கேட்டகரியை எந்த அளவுக்கு அவர் ஹேண்டில் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைட் பாரில் ஒரு ஸ்டோரில் லெஃப்ட் சைடில் பாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான கேட்டகரிகள் நிறைய இருக்கும். ஸோ ஒரே கேட்டகரி, அதாவது ஒரே ப்ராடக்ட்டுக்கான கேட்டகரி நிறைய இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக அவருக்கு அது சம்மந்தமான நாலேஜ் நிறைய இருக்குது, இல்லை அவர் அதை வந்து நிறையவே ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதையும் கவனத்தில் கொள்ளுங்க. அடுத்தது என்னோட செகண்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லக்குள்ள நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறப்போ வாரண்டி இல்லை கேரண்டி இல்லாத ப்ராடக்ட் சூஸ் பண்ணால் உங்களுக்கு மண்டை கூட்டு குறைவாக இருக்கும், தலைவலி குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு வாரண்டி இருக்கிற ஒரு கேரண்டி இருக்கிற ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களோட சப்ளையர் அதுக்கு வாரண்டி கேரண்டி எந்த அளவுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார், எந்த அளவுக்கு அதை கன்சிடர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரொஃபைலை பார்த்துக்கலாம் அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அடுத்தது இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் எவ்வளோ தான் ப்ராடக்ட்டை பார்த்து ப்ராடக்ட்டை ஃபீட்பேக்கை பார்த்து சப்ளையரோட ஃபீட்பேக்கை பார்த்து கடைசி இவர்கிட்ட எடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் ரியலாக ஒரு ப்ராடக்ட்டை ட்ராப்ஷிப் பண்ணுறதுக்கு முன்னால் அவர்கிட்ட இருந்து அவரை கண்டெக்ட் பண்ணி அவரோட கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள். நான் அலி எக்ஸ்பிரஸில் கண்டெக்ட் பண்ண நிறைய சைனீஸுக்கு வந்து சரியாக இங்கிலீஷ் தெரியாது. எஸ்டிடின்னா வரலாறு தானே. ஸோ இப்போது அவங்க சொல்கிறத வந்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் அவங்கள்ட இங்கிலீஷ்லன்றதும், நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறதும் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அவரை கம்யூனிகேட் பண்ணுறதுல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவரோட தொடர்ந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் நம்ம 2 பேருக்கும் செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இது தவிர இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவர் எவ்வளோ குயிக்காக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாருன்றது. ஸோ இப்போ சைனா சப்ளைஸ் எல்லாமே UTC +8 ஹவர்ஸில் அந்த டைம் ஜோனில் இருக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஸோ UTC +5:30 ஹவர்ஸில் இருக்க போகிறீங்க. ஸோ அந்த டைம் கன்சிடர் பண்ணி பார்த்து ஸோ எவ்வளோ நேரத்தில் அவர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போ என்ன சரி பிரச்சனை நீங்கள் உங்களோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் போயிட்டு வாங்குற ஒருத்தருக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னாக்க அவர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பார், இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவார். நீங்கள் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லணும், இல்லை அந்த கேள்விக்கு ஒரு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் யார்கிட்ட இருந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கினீங்களோ, இந்த யார்கிட்ட இருந்து நீங்கள் சப்ளை பண்ண சொல்லிக்கிறீங்களோ அவர்கிட்ட போயிட்டு கேட்கணும். அவர் நீங்கள் கேட்குற கேள்விக்கு உங்களோட சப்ளையர் நீங்கள் கேட்குற கேள்விக்கு 2 நாள் 3 நாள் டைம் எடுத்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கும் 2 நாள் 3 நாள் டைம் எடுத்தால் அவர் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அது வந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பேரை கொண்டு வராது. ஸோ உங்களோட சப்ளையர் எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் இருக்கிறார், அதே மாதிரி எவ்வளோ வேகமாக ரிப்ளை பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் நீங்கள் கட்டாயம் ஒரு உண்மையான ப்ராடக்ட் அவர்கிட்ட இருந்து சப்ளை பண்ண சொல்கிறதுக்கு முதல்ல கட்டாயம் செஞ்சு பார்த்துக்காங்க. நான் எப்படி நார்மலாக செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ப்ராடக்ட் எடுத்தால் அந்த ப்ராடக்ட்டில் ஒரு 10 சப்ளையர் நான் ஃபஸ்ட்டுக்கு லிஸ்ட் பண்ண ஃபீட்பேக் அடிப்படையில் அப்புறம் அந்த ஃபீட்பேக் பண்ண எல்லாருக்குமே ஒரே மெசேஜை அனுப்புவேன். இந்த மெசேஜ் அவங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, எவ்வளோ நேரத்தில் ரிப்ளை பண்ணுறாங்கிறது வச்சு தான் யாருக்கிட்ட அதை சப்ளை பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் நார்மலாக முடிவெடுத்தது. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சால் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அதை செய்யுங்க. அடுத்தது ஒரு சப்ளையர் வந்துக்கிட்டு ஒரு குறைஞ்ச விலைக்கு தான் ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் அதே ப்ரைஸுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஏன்னு சொன்னால் அது வந்துக்கு ரீட்டைல் ப்ரைஸ் நார்மலாக வாங்குறவங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ். இப்போ நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக அந்த ப்ராடக்ட்டை எடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம். மினிமம் உங்களுக்கு ஒரு மந்த்லி எத்தனை தேவைப்படும் அந்த ப்ராடக்ட்டில் அப்படின்னு சொல்லி ஷூராக தெரியுமான்னு சொன்னாக்க ஸோ நீங்கள் உங்களோட சப்ளையருக்கு சொல்லலாம், நான் மினிமம் வந்துக்கிட்டு மந்த்லி எத்தனை குவான்டிட்டி எடுப்பேன் இந்த ப்ராடக்ட்டில். ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஏதாவது ஆஃபர் பண்ணிடுமா இல்லைன்னு சொன்னால் நான் வேறு யார்கிட்ட சரி டிஸ்கவுண்ட் கேட்டு பார்க்கட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ பெரும்பாலும் ஒரு $10 சரி ஒரு $20 சரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ சென்ட்னு சொல்கிறப்ப $1 இருக்கிறதால
நம்ம நாட்டை காசு பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஒரு காசாக இருக்கும். ஸோ மறக்காமலுக்கு உங்களோட செல்லர்கிட்ட டிஸ்கவுண்ட் கேட்டு பாருங்கள். அடுத்தது ஒரு சப்ளையர் வந்து ஒரு ப்ராடக்ட்டு கீழே எந்த அளவுக்கு அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கிறாரு, அதுக்கு ஏதாவது ஒரு யூசேஜ் வீடியோ போட்டிருக்கிறாரா அப்படியான்னு சொல்லி பாருங்கள். ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு ஆன்லைன் ஷாப்பில் போயிட்டு பார்க்குறது வந்துக்கிட்டு ஒரு ப்ராடக்டோட ஃபோட்டோ மட்டும்தான். அந்த ஃபோட்டோவை இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லாவே ஃபோட்டோஷாப் பண்ணலாம், ரொம்ப நல்லாவே எடிட் பண்ணலாம். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம பார்க்குற ஒரு ஃபோட்டோ உண்மையிலேயே அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்துக்கிட்டு நம்மளோட கையில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் எந்த அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த ப்ராடக்ட்டுக்கு எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்டில் பார்க்குறது ஒன்றா இருக்கலாம், அப்புறம் அவர் டிஸ்கிரிப்ஷனில் வேறுன்னு எழுதிருக்கலாம். ஸோ கட்டாயம் ப்ராடக்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ப்ராடக்ட் வீடியோ இருக்கிறான்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நல்லா தெரியுமா, டிஸ்கிரிப்ஷனில் அது சம்மந்தமாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால் மறக்காமலுக்கு நிச்சயமாக அந்த செல்லரை கான்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயிலை நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும், இவர் இந்த ப்ராடக்ட்டை சப்ளை பண்ண சொல்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஷிப்பிங். இப்போ ஒவ்வொரு செல்லரும் வந்துக்கிட்டு எல்லா ஷிப்பிங்கையும் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரீ ஷிப்பிங்கையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு செல்லரை சூஸ் பண்ணுறப்போ மறக்காமலுக்கு அவர் என்ன வகையான எத்தனை வகையான ஷிப்பிங்கள் வச்சுருக்கிறார், உங்களுக்கு இது செட் ஆகும், உங்களுக்கு கட்டாயம் ஃப்ரீ ஷிப்பிங் தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ ஷிப்பிங் அவர் வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கட்டாயம் பார்த்துக்கணும். ஸோ இது இவ்வளவும் கட்டாயமாக நீங்கள் ஒரு சப்ளையரை சூஸ் பண்ணுறப்போ கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஸோ பேசிக்காக வரப்போகிற நிறைய பிரச்சனைகளை நீங்கள் இதை வச்சு அவாய்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பாயிண்ட்ஸில் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த யூடியூபர்ஸும், எந்த ஒரு இங்கிலீஷ் யூடியூபர்ஸோ இல்லை ட்ராப்ஷிப்பிங் கிங்காக இருக்கிற யூடியூபர்ஸோ சொல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்டில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில். ஸோ இப்போ அதை என்னென்று சொல்கிறேன். 2016 2016 வந்துக்கிட்டு நான் அந்த ட்ராப்ஷிப்பிங் சம்மந்தமாக ரொம்ப ஒரு குறைஞ்ச லெவலில் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்துக்கு நான் நல்ல சப்ளைஸ் தேடுவோம் ஈபேயில் போடுறதுக்கு, இல்லை ஈபேயில் ட்ராப்ஷிப் பண்ணுறதுக்கு யார் சரி ஹெல்ப் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய கூகுள் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்துக்கு எனக்கு ஒரு அட் ஒன்று பார்த்துது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சைட்டுன்னு சொல்லி மறந்துட்டுது. யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு ஈபே பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. வேறு எந்த டீட்டெயிலும் அதில் இருக்கல. அப்போ ஈபே பார்ட்னர் ஒரு ஈபேயில் ஒரு ப்ராடக்டை கொண்டு போட்டு செல் பண்ணுற ஒருத்தருக்கு பார்ட்னர் அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டியில் நான் அவருக்கு ரிப்ளை பண்ணேன். ஸோ நான் இப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன், என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு அவர் அடுத்த அண்ணு ரிப்ளை பண்ணியிருந்தார். அவர் கனடா அவரோட பேர் வந்து அலெக்ஸ். கனடாவில் இருந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார். அவர் என்ன செய்தார்னு சொன்னால் ஈபேயில் அவருக்கு ஏற்கனவே 1-2 அக்கௌண்ட் இருக்குது. அவர் வந்துக்கிட்டு கேன்வாஸ் பிரிண்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பிரிண்டோட சம்மந்தப்பட்ட எல்லாம், அதே டைமில் அதுக்குரிய ஃப்ரேமோட எல்லாம் சம்மந்தப்பட்ட எல்லாம் அவர் டீல் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு சொந்தமாக ஒரு கம்பெனி, பெரிய ஒரு ஷாப் கம்பெனின்னு சொல்லிடுறாரு, ஒரு பெரிய ஒரு ஹோல்சேல் ஷாப் ஒன்று அவர் கனடாவில் இருக்குது. இப்போ அவர் என்னத்துக்கு அட்வர்டைஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது ஈபேயில் வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று உங்களுக்கு இருக்குது, செல்லர் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னாக்க அதில் ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் ஒரு மாதத்துக்கு இவ்வளவு தான் செல் பண்ணலாம், இத்தனை ப்ராடக்ட் தான் போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு செல்லர் அக்கௌண்ட் உங்களுக்கு ஈபேயில் அப்ரூவ் ஆகணும்னு சொன்னால் குறைஞ்சது 6 மந்த் அந்த அக்கௌண்ட் பழசானதாக இருக்கும். 6 மந்த் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதில் என்ன சரி செல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அலெக்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதால யார்கிட்ட சரி 6 மாதத்துக்கு முன்னால் க்ரியேட் பண்ண ஒரு ஈபே அக்கௌண்ட் இருக்குது, அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த கன்வாஸ் பிரிண்டிங் பற்றி ஏதாவது தெரியும் அப்படின்னு சொன்னாக்க அவங்க என்னோடய வெப்சைட்டில் இருந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அவங்களோட ஈபே அக்கௌண்ட்டில் லிஸ்ட் பண்ணினா ஆர்டர் வரப்போ அந்த ஆர்டரை டிரெக்டாக எனக்கு அனுப்புவாங்கன்னு சொன்னால் நான் டிரெக்டாக கனடாவிலேருந்து அவங்களுக்கு ஷிப் பண்ணுவேன். அவங்க யாருக்கு அவர் கஸ்டமர் யாரோ அவருக்கு நான் ஷிப் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த காசில் இப்போ வார காசில் ஒரு பெர்சன்டேஜ் அவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் உண்மையில் எனக்கு வந்துக்கிட்டு நல்ல ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பண்ணியிருந்தார். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த முறையில் வந்துக்கிட்டு யாரும் ஒரு ட்ராப் ஷிப்பிங் சப்ளையரை கண்டுபிடிச்சதான் நான் இது வரைக்கும் பார்க்கல. அலெக்ஸ் வந்துக்கிட்டு எனக்கு தந்த ப்ராஃபிட் ரேட் ரொம்ப கூட, அதே நேரத்தில் கம்யூனிகேஷன் வந்துக்கு ஸ்பாட் ஆன், அதே மாதிரி கிட்டத்தட்ட இன்ஸ்டன்ட். நாங்கள் இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் டிரெக்டாக ஃபோன் நம்பரை எடுத்து வச்சுட்டு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு எப்போ இமெயிலில் இல்லை நான் வேறு எங்கே ரிலீஸ் பண்ணியிருந்தா அந்த ஒரு ப்ராடக்ட் வரப்போ என்னோட ஆர்டர் இருந்தால் நான் இன்ஸ்டண்ட்டாகவே அவருக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது. வித்தின் 24 ஹவர்ஸில் அவருக்கும் கனடாவில் இருந்து அதை வந்துக்கிட்டு
சப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்ளையரை இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மில்லியன் கணக்கான சைனீஸுக்குள்ளால் தேட வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி கனடா மாதிரி ஒரு அமெரிக்கன் கண்டினென்ட்டில் இருக்கிறதால யூரோப்புக்கு உங்களுக்கு ஷிப் பண்ணுறதுக்கும் யூஎஸ்ஏக்கு ஷிப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச ஒரு மிஞ்சி போனால் ஒரு 7 டேஸுக்குள்ளேயோ ஒரு ஈவன் 3 டேஸில் கூட கரியர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களோட கல்ச்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சப்ளையர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யாரும் சரி கூகுள் பண்ணி கண்டுபிடிக்க இயலும் அப்படின்னு சொன்னாக்க அது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ போன வீக் வந்துக்கிட்டு என்னோட ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கான 4 முறைகள் அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணியிருந்தா 10 ட்ரோனும், ஃபேஸ்புக்கில் கொண்டு போயிட்டு ஷேர் பண்ணியிருந்தா 25 ட்ரோனும் எடுத்துக்கிறதுக்கான அந்த ப்ரோவை பண்ணலாம். ஸோ இப்போது நான் அங்கே போயிட்டு அதோட லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ கமெண்ட் பிக்கருக்கு வந்து லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு எத்தனை கமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 28 கமெண்ட் இருக்குது. இப்போ கீழுக்கு வந்துக்கிட்டு ப்ரோ பண்ணுறதுக்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணினோம்னு சொன்னால் யார் விது. ஆனால் அவர் எந்த ட்ரோன் அட்ரஸும் கொடுக்கல. விதுஜன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது யார் ஹவாக் மோனாஷ் ஒஃபிஷியல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அவரும் வந்துக்கிட்டு ட்ரோன் அட்ரஸ் கொடுக்கல. ஸோ அவரும் மிஸ் பண்ணிட்டார். அடுத்தது யார் HM அவுஷாஃப் அப்படின்னு சொல்லி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கீழுக்கு அவரோட ட்ரோன் அட்ரஸும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த ட்ரோன் அட்ரஸை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நான் அவங்களுக்கு என்னோடய ட்ரோன் லிங்க்குக்கு போயிட்டு நீங்கள் கமெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கிறீங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணல. ஸோ உங்களுக்கு 25 ட்ரோன் வராது. 10 ட்ரோனை இங்கே கொடுத்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் முதல் தரந்தான இந்த ட்ரோன் அட்ரஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதால உங்களுக்கு ஃபீஸ் வந்துக்கிட்டு 1.1 ட்ரோன் போக பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வார வீக் வந்துக்கிட்டு ட்ரோ பண்ணுற இப்போ கமெண்ட் மட்டும் பண்ணியிருந்தா 10 ட்ரோனும், நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தால் 25 ட்ரோனும் எடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் என்னோடய வீடியோ செக்ஷனுக்கு போயிட்டு, நான் இது வரைக்கும் போட்டிருக்க வீடியோ செக்ஷனுக்கு போயிட்டு அங்கே வார வீக் வந்துக்கு நான் சூஸ் பண்ண போகிறது ஃபேஸ்புக் அவட்டார் சம்மந்தமான டியூட்டோரியல். அது வந்துக்கு ரொம்ப குறைஞ்ச அளவில் வியூ வந்த ஒரு வீடியோ, பட் இட்ஸ் ஓகே. ஸோ அதையும் நம்ம இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபேஸ்புக் அவட்டார் சம்மந்தமான அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணி உங்களோட ட்ரோன் அட்ரஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் 10 ட்ரோனும் அதை கொண்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிவிட்டு அந்த லிங்க் எங்கே கொண்டு வந்து போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 25 ட்ரோனும் கிடைக்கிறதுக்கு அந்த ட்ரோவில் உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமலுக்கு அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரோனை வின் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.